குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியில் பார்த்தலையானால் குரு பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். வைகாசி மாதம் பராபவ வருஷத்தை சொல்கிறோம். இந்த பராபவ வருஷத்தை வைகாசி மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வந்து ஆட்சி பெறுறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுறது, 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுறதெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், அதுவும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் பண்ணுறவாளுகெல்லாம் திடீர் யோகங்கள் வரும். நிலம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 வரும். அதாவது முதல்ல வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். எப்போது இந்த மாதம் பிறந்த உண்மையிலேருந்து பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் மாறுறதுனால சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 26/5/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கே வந்து புதன் வரார். அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போகிறார். குரு பயிற்சியும் மாறுது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வேலை மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் சிறு சிறு தொல்லைகள் வரும். தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கள் நீங்கி அதை தவிர வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதும் அதற்கு பிறகு 26/5 ராசிநாதனே வந்து ஆட்சியில் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் அங்கேயே வந்து உட்காந்துருக்கார். சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் நல்ல கனிவு நளினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரியான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11 போய் இருக்கார். போட்டிகள் எல்லாற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. போட்டிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக தொழிலில் நல்ல மாறுதல்கள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்.
சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4/6/2026 6/6/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சது பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் காற்று சம்பந்தமான ராசின்றதுனால எண்ண அலைகள் அதிகமாக ஓடக்கூடியது. எழுத்து, அதாவது கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள், அது தவிர பாடலாசிரியர்கள், அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, எல்லாமே கணக்கு சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான, அதாவது விளையாட்டு சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.